4 பாவங்கள் வறுமையை கொண்டு வரும், பொருளாதாரத்தை இல்லாமல் செய்துவிடும், ஒரு நெருக்கடியான வாழ்க்கை முறையை உருவாக்கிவிடும் என்பதை ஹதீதுகளை, குர்ஆனை ஆய்வுக்குட்படுத்திய நல்லறிஞர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, வமா அஸாபகும் மின் முஸீபா, ஏதாவது முசீபத்துக்கள் உங்களுக்கு பீடித்தால் வருவதாக இருந்தால், ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்களால் அது சம்பாதித்தவைகளாகவே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏதாவது எங்கட லைஃப்ல வறுமையோ இன்னொரு விடயங்களோ எங்கட தவறுகள் அதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வறுமையை கொண்டு வர்றதுல முதலாவது முக்கியமானது அறிஞர்கள் பதிவு செய்கிற ஒரு விஷயம் விபச்சாரம், ஜினா. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலா தக்ரபுஸ் ஜினா, விபச்சாரத்தின்பால் நெருங்கவே வேண்டாம் என்று சொல்கிறான். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா, நிச்சயமாக விபச்சாரம் மானக்கேடானது என்பதோடு அல்லாஹு தஆலா நிறுத்தி விடாமல் தொடர்ந்து சொல்கிறான், தீய வழியாகவும் அது இருக்கிறது அப்படி என்று சொல்கிறான். தீய வழியாகவும் அது இருக்கிறது அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே விபச்சாரத்தில் ஒருத்தர் ஹலாலாக தண்ட மனைவி இருக்குது, அப்படி இருக்கிற பொழுது ஹராமான ஒரு வழியை அவர் தேட முற்படுகிற நேரத்துல குடும்பத்துல நிறைய புதிய புதிய பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்வார். அவர் பல ரகசியங்களை பேண வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்படுவார். அதனால குடும்ப வாழ்க்கையில நிறைய முரண்பாடு வரும். இப்ப வீட்டு சூழல்ல ஒருத்தர் 2000 ரூபாய் செலவழிக்கிறார் என்று சொன்னா, ஒருத்தர் விபச்சாரத்தில் ஒரு பெண்ணோரு தவறான உறவில் இருக்கிறார் என்று சொல்கிற பொழுது அந்த இடத்துல 4000 ரூபாய் 8000 அன்லிமிட்டெட் பேக்கேஜ் செலவழிச்சிட்டே இருக்கணும். இவர் அந்த இடத்தை திருப்திப்படுத்துறதுக்கு கடன் அது இதுன்னு சொல்லி ஹராமான சம்பாத்தியங்கள் என்று எந்த லெவலுக்கும் இறங்கிடுவார், அடிமையாகிடுவார். அறிஞர்கள் எல்லாருமே அதை குறிப்பிடுகிறார்கள். ஒரு பரக்கத்தை இல்லாமல் செய்து மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ்வே சொல்கிறான், மானக்கேடானது என்பதோடு நிறுத்தி விடாமல் அது வந்துட்டு தீய வழியாகவும் இருக்கிறது. கேடுகட்ட பல வழிகளை அது கொண்டு வரும். ஒன்று உடலியல் ரீதியானது, புதிய புதிய வகையான நோய்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த மாதிரி வரும். இன்னும் ஒன்று பல மேலதிக செலவுகளை உருவாக்கும், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கும், வறுமையை பெரிய அளவில் கொண்டு வந்துவிடும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்கிறான். அறிஞர்கள் பலருடைய வாழ்க்கையை ஆய்வுக்குட்படுத்தி சலபுகளுடைய கருத்துக்களை வைத்து இந்த கருத்தை பதிவு செய்வதை பார்க்கிறோம். எனவே விபச்சாரம் என்பது பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். அல்லாஹு தஆலா இந்த பாவத்தில் இருந்து, இதற்கான சூழ்நிலைகளில் இருந்தும் எங்களை அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது ஒரு விடயம், அதாவது இரண்டாவது முக்கியமான வறுமையை பரக்கத்தை இல்லாமல் செய்கிற ஒரு அம்சம் அளவை நிறுவைகளில் மோசடி செய்தல். இதை பெரும்பாலும் வியாபாரிகளோட மட்டும் நம்ம சுருக்கிக் கொள்றோம். பேச்சுக்கள்ல நியாயம் இல்லாமல் கூடுதல் குறை வச்சு பேசுறது, உறவாடுகிற பொழுது அந்த மாதிரி நடந்து கொள்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவைகளில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்று சொல்கிறான். அவர்கள் மக்கள்கிட்ட இருந்து வாங்குற பொழுது நிறைவாக வாங்குறாங்க, இவங்க மக்களுக்கு கொடுக்கிற பொழுது என்ன பண்றாங்க, குறைவாக கொடுக்கிறாங்க.